Taste the Daily. கும்பகோணம் அரசு மருத்துவமனை பகுதியில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனை பகுதியில் சாலையின் நடுவே மாடுகள் சுற்றித் திரிவதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அச்சத்துடன் சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சில சமயம் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மருத்துவமனை உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விடியாட்சி மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விவசாயிகளிடம் போலி உரம் விற்று கைதான நபரின் நிறுவனத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மத்திய அரசிடமிருந்து G3 லைசன்ஸ் பெற்றால் மட்டுமே உரங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தயார் செய்ய முடியும். எனவே விருத்தாச்சலத்தில் உள்ள பெரிய கண்டியாங்குப்பம், வயலூர், பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, கோபுரபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலி உரம் விற்று கைதான விஜயரங்கனின் நிறுவனங்களில் வேளாண் துறை அதிகாரிகள், உரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விடியங்காடு புதூர்மேடு பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதியதில் மகேந்திரன் மற்றும் உசேன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பான விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விபத்துக்களை தடுக்கும் விதமாக போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் அருகே காமராஜர் காலனி பகுதியில் உள்ள மக்களை வீடுகளில் இருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்ட விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அறநிலையத்துறை வீடுகளை இடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் ஆதார் கார்டு, ரேஷன் அட்டை ஆகியவற்றை ஒப்படைத்து சுடுகாட்டில் குடியேறுவோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடியா ஆட்சியில் மக்கள் தாங்கள் கட்டிய வீட்டில் நிம்மதியாக கூட வாழ முடியவில்லையே என்று அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இல்லை ரேஷன் கார்டு, எங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நாங்கள் ஒப்படைச்சிட்டு சுடுகாட்டில் குடியிருக்க போகிறோம். எங்களுக்கு வேறு இடம் இல்லை. இனிமேல் எங்களுடைய பணம், காசு, நகை, நட்டு எல்லாத்தையும் விட்டு எங்கள் குடும்பத்திற்கான வழிவகையே இல்லாமல் எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நடுரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமையாகி போச்சு. கள்ளக்குறிச்சி தலைமை தபால் நிலையத்தில் ஆதார் திருத்தம் பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கச்சிராபாளையம் சாலையில் அமைந்துள்ள தபால் நிலையத்தில் உள்ள ஆதார் மையத்தில் நாள்தோறும் ஆதார் பெயர் திருத்தம், ஆதார் விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆதார் மையத்தில் பணியாளர்கள் குறைவாக உள்ளதால் ஆதார் திருத்தம் செய்ய வரும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட அஞ்சல் துறை அதிகாரிகள் சிறப்பு ஆதார் முகாம் அமைத்து பொதுமக்கள் காத்திருப்பை குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பொழுது மறு நியமன போட்டித் தேர்வை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும், விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கை 177 வாக்கு உறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை 7 அறிவிப்பை ரத்து செய்ய கோரி அலகுமலை கோவில் அடிவாரத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அலகுமலை கிராமம் கோவில்பாளையத்தில் 1500 ஏக்கர் மதிப்பிலான நிலத்திற்கு அனுபவ உரிமையும் ஆவண வழியான உரிமையும் பெற்றிருக்கக்கூடிய இனாம் நிலங்கள் உள்ளன. இந்நிலையில் விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறை 16 ஏக்கர் நிலத்தினை ஏலம் விட அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலகுமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் திடீரென 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்தனர்.